வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் மின் கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின் கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மூடிக்கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்துள்ளார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மின் கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின் கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் கடந்த 4 மாதங்களாக பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது என்றும், இதன் ஒரு பகுதியாக லெனின் வீதியில் இருபுறமும் உள்ள மின் கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்துறை ஊழியர் சிவக்குமார் மின் கம்பத்தின் மீது ஏறி கம்பிகளை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதால் மின் கம்பிகளுக்குள் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த சக ஊழியர்கள் உடனடியாக மின்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிவக்குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின் இணைப்பை துண்டிக்காமல் பணியில் ஈடுபட்டதால் மின்சாரம் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மூடிக்கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் இன்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல புதுச்சேரி மாநிலத்தில் மூடிக்கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்தார். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பாரத நாட்டின் பிரதம மந்திரியாக அமர்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியும், துணைநிலை அவர்கள் ஆளுநர்படியும், பாரத பிரதமருடைய ஆசீர்வாதத்தையும் வெகு விரைவில் ரேஷன் கடையில் திறந்து அரிசி போடுறதுக்குண்டான பணிகளை துரிதமாக நடக்குது. கண்டிப்பாக செய்வோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றி. மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டுக்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி, சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும், பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணைத் தலைவர், தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், ஞானசேகர், ராஜா, லட்சுமிகாந்தன், சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். உடன் வந்த 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டிவனத்தை அடுத்த மேல்பாக்கத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் சதீஷ் என்பவர் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர் திசையில் திண்டிவனத்திலிருந்து மேல்பாக்கத்திற்கு சிம்பு, கைலாஷ், சுகுமார் ஆகிய 3 பேரும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதில் 2 இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனம் 2ம் முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் வைரபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பு மற்றும் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மேல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தனர். சிம்புவுடன் வந்த மேல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கைலாஷ், சுகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்து திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸில் சேர்க்கப்பட்டனர். மேலும் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேருநகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் திருக்கோயிலில் திருப்பவித்ரோத்சவ விழாவை ஒட்டி கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் திருப்பவித்ரோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி அணுக்கை மிருத்ர சங்கிரகணம் மூலவர் உற்சவர் திருமஞ்சனத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் 92 திருவாராதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக அவபிரதம், பூர்ணாகதி, சாத்து முறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. மகா தீப ஆராதனையும் பின்பு காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதிய பேருந்து AFT திடலுக்கு மாறியதை தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தினை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதையடுத்து கடந்த 16ஆம் தேதி முதல் AFT திடலுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. அனைத்து பேருந்துகளும் AFT திடலிலிருந்து இயக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது. அந்தோனியார் கோயிலில் இருந்து ரயில்வே கேட் வரை ஒரு பக்கமாக இருசக்கர வாகனங்களுக்கு புதுச்சேரி நகராட்சி பார்க்கிங் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. அதையடுத்து புதுச்சேரி நகராட்சி கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங்கிற்கு டெண்டர் விட்டுள்ளது. பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதோடு 10 பணியாளர்கள் கடலூர் சாலையில் இருசக்கர வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலையில் அவுரி செடிகளை உலர வைப்பதால் விபத்திற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலையில் புதுச்சேரியிலிருந்து வந்தவாசி செல்லும் வாகனங்களுக்கு பிரதான சாலையாக இது அமைந்துள்ளது. இந்த சாலைகளை ஆக்கிரமித்து அப்பகுதி மக்கள் அவுரி தழைகளை சாலை முழுவதும் உலர வைக்கின்றனர். இந்த தழைகள் மீது செல்லும் வாகனங்கள் வழுக்கி விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெட்டனை அருகே சாலையில் அவுரித்தழை உலர வைக்கப்பட்டதால் அதனை கடந்து சென்ற சைலோ கார் வழுக்கிச் சென்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானது. அதேபோல் தீவனூர் முதல் கூட்டேரிப்பட்டு வரையிலான நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த அவுரித்தழைகளை உலர வைக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படும் முன்பு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என
வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வி. வைத்திலிங்கம் புதுச்சேரியின் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு வி. வைத்திலிங்கம் 1950 வருடம் அக்டோபர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் 1991 முதல் 1996 வரை புதுச்சேரியின் 11வது முதலமைச்சராகவும் 2008 முதல் 2011 வரை மீண்டும் புதுச்சேரியின் 16வது முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர். அவர் தொடர்ந்து 8 முறை மூத்த சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். 1991 முதல் 1996 வரை புதுச்சேரி அரசாங்கத்திற்கும் 1991 முதல் 2000 வரை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சிக்கும் தலைமை தாங்கினார். பட்ஜெட் பற்றாக்குறையை குறைப்பது, பொது போக்குவரத்தில் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரிப்பது மற்றும் சுகாதார பாதுகாப்பு முறையை மேம்படுத்துவது முதலமைச்சராக அவரது முன்னுரிமைகள் இவையே. அவர் முதலில் தனது 40வது வயதில் முதலமைச்சரானார். புதுச்சேரியின் 2வது இளம் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் வி. வைத்திலிங்கம் அவர்கள். இந்நிலையில் புதுச்சேரியில் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவி பிரமாணத்தை தமிழில் எடுத்துக்கொண்டார். மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வே. வைத்திலிங்கம் ஆகிய நான் சட்ட முறையில் அமையுற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்க உள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் கடவுளை முன்னிறுத்தி பிரமாணம் செய்கின்றேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையை வரும் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தலைமைச் செயலர் விஜிலன்ஸ் பிரிவை மதிப்பாய்வு செய்யும் போது தலைமை விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய 150க்கும் மேற்பட்ட புகார்களின் உண்மை விசாரணை அறிக்கைகள் இன்னும் நிர்வாக செயலாளர்களிடமிருந்து வரவில்லை. மேலும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் புகார்களை சரியான நேரத்தில் மற்றும் திறம்பட தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எனவே ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து புகார்களையும் நிர்வாக செயலாளர்கள் உடனடியாக தீர்த்து வைத்து வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும், அத்துடன் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்தால் அனுப்பப்படும் புகார்களை திறம்பட சமாளிப்பதற்கு அனைத்து நிர்வாக செயலர்களும் துறை தலைவருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை தலைவராகவும் 2வது மூத்த அதிகாரியை உறுப்பினராகவும் கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். மேலும் துறை தலைவர் 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டத்தை நடத்த வேண்டும். நிர்வாக செயலர் முறையான தீர்வுக்காக கண்காணிப்பு மற்றும் சட்ட விஷயங்கள் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி, நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 574 மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப்பு கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்குனூரைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது. அதனை உண்மை என்று நம்பி அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளனர். பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்டுகளுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளனர். அதற்கு அவர்கள் 100 முதல் 200 ரூபாய் வரை பணம் செலுத்தியுள்ளனர். பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர். அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு 1 லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி முதலில் 1 லட்சம் பணம் செலுத்தியுள்ளார். பின்னர் அவருக்கு 1,25,000 ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இவர் ஈட்டிய தொகை என காட்டியது. மேலும் அதை சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் 2 டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்பொழுதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதை நம்பி மீண்டும் 4 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் ரூபாய் 40 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட உணவுக்கூடம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளிக்கு ரூபாய் 40 லட்சம் செலவில் டைனிங் டேபிள் வசதியுடன் உணவுக்கூடம் கட்டப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் பள்ளிக்கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் குலசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உணவுக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த், சிவராமன், சந்தானகிருஷ்ணன் மற்றும் பள்ளி இருபால் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த உணவுக்கூடம் மூலம் சுமார் 320 மாணவர்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலையில் கழிவுநீர் வெளியேறி பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதால் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் அதிகாரிகளிடம் தெரிவித்து உடனடியாக அதை சரி செய்ய முயற்சி மேற்கொண்டார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் முருகேசகிராமணி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்கு உள்ளாகி கழிவுநீர் வெகு நாளாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் அருகே வசிக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து சென்று பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து கழிவுநீரை அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். நிறைவாக பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர். கேர்ள்ஸ் பியூட்டி மற்றும் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களின் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் அண்ணா சாலையில் உள்ள ஆர்கேஎன் ஹோட்டலில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களின் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி பாக்ஸிங் வித் ஹெட்லெஸ் 10 நிமிடங்களில் மெஹந்தி புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர். இதில் 10 மாநிலத்தின் மேக்கப்புகள் 20 நிமிடத்தில் செய்து முடித்தனர். மேலும் ஆரி ஒர்க் 30 நிமிடத்திலும் செய்து காட்டி தாய்மையை போற்றுவதன் மூலம் உலக சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்னாசி தமிழச்சி, மதன் டியோனிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேனேஜர் ஜெனிஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோர் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் மின் கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின் கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மூடிக்கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன் தெரிவித்துள்ளார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.